நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். போர் தொடர். இந்த உலகம் முழுக்க நிறைய நாடுகள் போரை பற்றிய சில புரிதல்கள் இருக்கும். சில நாடுகள் போரையே சந்தித்திருக்கும். அங்கு எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள், சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் போர்க்களத்தில் நடக்கும். ஆனால் மற்ற துறைகளில் உள்ளது போல் போர்களிலும் இப்படித்தான் நடக்கும் என எதையும் யூகித்து செய்ய முடியாது. நல்ல போர் வீரராக கூட இருப்பார். அந்த களத்தில் அவர் சோதிக்க முடியாமல் கூட போகலாம். அவர் சமயத்தில் இறந்து கூட போகலாம். அதேபோலதான் போரில் பயன்படுத்தும் ஆயுதமும். அது எவ்வளவு தரமாக இருந்தாலும் அந்த சூழலில் ஒன்று நிகழும், அதுதான். சமயத்தில் ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருக்கலாம். நல்ல ஆயுதம், நல்ல வீரர்களை வைத்தும் கூட போரில் எதிர்கொள்வது சவாலான, சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். நிறைய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிறைய போர் வீரர்கள் வெற்றி பெற்று உடன் தொடையை தட்டுவது, மார்பை தட்டுவது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ என்ன செய்தாலும் அந்த காலச் சுழற்சி, அந்த காலத்தின்படிதான் அந்த இடத்தில் நீங்களும் நீங்கள் கையில் வைத்திருக்கும் பொருளும். அந்த காலம் சரியாக இருந்தால் நீங்கள் இருவருமே சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலம் சரியாக இல்லாமல் நீங்கள் போர் செய்யும் போது என்ன முயற்சி செய்தாலும் அது வேலை செய்யாது. இந்த புத்தகத்தை படிக்கும் உங்களிடம் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்ல வேண்டுமென நினைக்கிறேன். நான் ஒரு யூக அடிப்படையில், தேடுதல் அடிப்படையில் வார்த்தைகளை பிடித்து கொண்டு வந்து போட்டு எழுத்துப் பணிகளைச் செய்ய மாட்டேன். இன்றைய தேதியில் நான் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதன். வெளிநாடுகளில் பார்ப்பவர்களுக்கு நான் ஒரு இந்தியன். என்னுடைய தொழில் சில மாணவர்களை வைத்துக்கொண்டு தியானம் கற்றுக் கொடுக்கிற. கடைசி காலத்தில் வயதானவர்கள் சில நாட்களை கழிப்பார்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு தெரிந்த வேலைகளை பார்ப்பார்கள். படிக்கின்ற மாணவர்களுக்கு மாலை நேரங்களில் டியூஷன் எல்லாம் எடுப்பார்கள். அந்த மாதிரி சாதாரண ஆள் என்று சில மாணவர்களுக்கு டியூஷன் எடுப்பவர் போல் வெகு சில மாணவர்களுக்கு தெரியும். உண்மையும் அப்படித்தான். நான் கொஞ்சம் சாதாரண, ரொம்ப சொற்பமான ஆட்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஆள். ஆனால் நம்மிடம் என்ன ஒரு சிறப்பு என்றால், எங்கள் ஊரில் இவரிடம் என்ன திறமை இருக்கிறது என்று கேட்பார்கள். அதே 2-3 வார்த்தையாக மாற்றிக் கேட்பார்கள். இவரிடம் என்ன சரக்கு இருக்கு, இவரிடம் என்ன விஷயம் இருக்கு? நம்மிடம் ஒன்றுமில்லை. ஒரு சின்ன விஷயம், தியானம் செய்து நம்மை யாரென்று கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் முன்னால் உள்ள பிறப்புகளில் என்னவாக இருந்தோமென்று அது கொஞ்சம் தெரியும். எந்தப் பேப்பரையும் கையிலெடுக்காமல் காலத்தை கணிக்க கொஞ்சம் முடியும். அந்த அடிப்படையில்தான் நான் சொல்கிறேன். இந்த போர் என்றால் எப்படி இருக்கும்? பல போர்களை நான் முன் ஜென்மங்களில் வாள் எடுத்து களத்தில் நானே சண்டை போட்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிறப்பு, 2 பிறப்பு இல்லை, பல பிறப்புகளில் இங்க எத்தனையோ ராஜாக்களின் பெயரைச் சொல்லி படித்திருப்பீர்களேலவா? அது நானாகவே இருக்கலாம். உங்களுக்கு ஆச்சரியம், எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இது படிக்கும்போது கதையோ கற்பனையோ என்று நீங்கள் நினைத்தீர்களென்றால் உங்கள் உயிரும் கற்பனை மாதிரிதான் உங்களுக்கு போய்விடும். இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருக்க வேண்டும். பெயர், புகழ், பணம் இதெல்லாம் வைத்திருந்தால்தான் அவர் இப்படியா அப்படியா என்று நீங்கள் புகழ்வீர்கள்.
எதுவுமே இல்லாமல் நாளைக்கு நிகழப்போவதை இன்றைக்கு துல்லியமாக கணித்து அதை வெளிப்படுத்தாமல் மரத்தடிக்கு அருகில் படுத்துக்கொண்டு தனக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டு இந்தியா மாதிரி நகரத்தில் எத்தனையோ 1000 பேர் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நானும் ஒருத்தன்தான். இந்த போர்க்களத்தில் வெற்றி பெறுவோம், இந்த போர்க்களத்தில் தோல்வி அடைவோம். ஒரே ஆள்தான், வெற்றியும் அடைந்திருக்கிறோம், தோல்வியும் அடைந்திருக்கிறோம். அந்த இரண்டுக்கும் திறமை உழைப்பு என்று நாம் போகவில்லை. அந்த காலக்கணக்கை அன்றைக்கும் கற்று வைத்திருந்தோம். அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய ஏமாற்றமாக போர்க்களம் தெரியவில்லை. காலக்கணக்கை அறியாமல் வெறும் ஆயுதத்தையும் திறமைசாலி என்று சில மனிதர்களை மட்டும் நம்பி களப்பணி செய்கிறார்கள். அது கால விரயம், உயிர் விரயம், எல்லாமே விரயம்தான். இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் மே 2025 மாதத்தில் எல்லையில் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் எப்படி தொடங்கப்பட்டது என்றால் 26 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டார்கள். தீவிரவாதிகளுக்கு சுட்டுக் கொல்வது ஒன்றும் புதிதல்ல, ஆனால் சுட்ட இடம் அந்த இடத்தில் நிகழ்ந்திருக்கக் கூடாது. காஷ்மீரில் எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் இந்த கால கணக்கின்படி ரொம்ப கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். அந்த பஹல்கம் இடத்தில் 26 பேரை சுட்டு வீழ்த்தினார்கள். அதற்கு பக்கத்தில்தான் அமர்நாத் பனலிங்கத்திற்கான அந்த மலைத்தொடர் பாதை இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த காலத்தில் அந்த வேலையைச் செய்திருக்கக் கூடாது. ஏனென்றால் அந்த பனிலிங்கமே நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்யும் காலம். அது உருவமில்லாமல் சக்தியாக பல 1000 ஆண்டுகள் கூட அப்படியே இருக்கும். திடீரென்று அதனுடைய அலைவரிசை ஒரு உருவமாகக் கூட வேலை செய்ய வந்துவிடும். அந்த பனிலிங்கம் வேலை செய்யும் காலத்தில் இப்போது பெரிய விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதில் சில உயிரிழப்புகளையும் பல கண்ணீர்களையும் சந்திக்க நேரிடும். இவருக்கு ஏதாவது ஒரு நாடு முட்டுக் கொடுக்க நினைத்தால் அந்த நாட்டிற்கும் அதே கதிதான். காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, இந்தியாவிற்கு சாதகமாக இருக்கிறது. இதுதான் இந்த போருக்கு காரணம். அல்லாஹ், இயேசு, சிவன் 3 மதமாக பிரிந்து வழிபடுகிறார்கள். நான் இந்த பிறப்பில் இந்துவாகப் பிறந்தவன். நான் அதிகமாக இயேசுவின் அலைவரிசையில் பிரயாணம் செய்திருக்கிறேன். அல்லாவினுடைய அலைவரிசையிலும் நான் இருந்திருக்கிறேன். சிவனுடைய அலைவரிசையிலும் என்னுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. இது ஒரு தீவிரமான அலைவரிசை, தீவிரமான சக்தி. இந்த 3 அலைவரிசையிலும் நான் எப்பொழுதும் அந்த பரிணாமத்தை என்னால் உணர முடியும். இப்போது என்னை எந்த மதம் என்று நீங்கள் அழைப்பீர்கள்? மதத்தைப் பற்றியும் கடவுளைப் பற்றியும் வெறும் புத்தக அறிவால் போதனைகளால் நம்முடைய பக்தியால் அறிந்திட முடியாது. அது முழு சிரத்தையுடன் ஒரே சிரத்தையில் பல ஆண்டுகள் ஒரு இடத்திலேயோ பல இடங்களிலேயோ தியானித்து ஒருவேளை ஒரு நல்ல காலம் இருந்தால் அந்தச் சக்தியை உணர முடியும். ஒருவேளை என்று போட்டிருக்கிறேன், நல்ல காலம் என்று போட்டிருக்கிறேன், கடுமையான தியானம் என்று போட்டிருக்கிறேன். இதையெல்லாம் செய்தால் இறைவனை உணர முடியும் என்று சொல்கிறேன். இவ்வளவு கடுமையான ஒரு அனுபவத்திற்குப் பிறகே கடவுளை உணர முடிகிறது. ஆனால் நாம் வேறு ஒரு பழக்க வழக்க அடிப்படையில் வைத்துக்கொண்டு மதத்தையும் கடவுளையும் என்ன புரிதலையும் என்ன தெளிவையும் ஒரு தனி மனிதன் அடைந்துவிட முடியும். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்.